டயாலிசிக்கு ஒரு மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா மரண தேதியை எண்ணிக்கொண்டிருக்க சொல்லுது மருத்துவத்துறை. அப்படிப்பட்ட உப்பு கூடி கிட்னி கட்டுச்சுன்னா சரி செய்ய எதனால முடியும்? கிட்னியை மாத்தி வச்சாலும் போச்சு. அறுத்துட்டா உடஞ்ச கண்ணாடி சொல்லும் சரியா இருக்குமா? ரசம் போன கண்ணாடி முகம் பார்க்க முடியுமா? இந்த விலை மதிப்பற்ற உடலை இந்த உலகத்துல இறைவன் கொடுத்தானே ஏன் பாதுகாக்க மறுக்கிறோம்? அப்படிப்பட்ட கிட்னி கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணுமா? மூக்குரட்டை இலைன்னு ஒரு இலை இருக்கு நம்ம கிட்ட, அழகான மருத்துவம். தொடர்ந்து சாப்பிட்டா கெட்டு போட்ட கிட்னி கூட உயிர்ப்பிக்குதே, அதை விட்டுட்டோமே. உப்பு கூடிடுது இல்ல, உப்பை குறைக்க என்ன வழி? அழகா இருந்துச்சு உப்பு, கடற்கரையில இருந்து கொண்டு வந்து உப்பு வித்தாங்க. அந்த உப்பு சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு எந்த கோளாறும் இல்ல. உப்பை சந்தைப்படுத்தினார்கள் பெரும் முதலாளிகள். அதை வணிகப்படுத்தி அதை கொண்டு போய் அழுக்கா இருந்ததை ரசாயனத்தை ஊத்தி வெள்ளையாக்கி, அந்த வெள்ளையா இருந்த உப்பை தூளாக்கி, தூளாக்கின உப்புல அதுல சால்ட்னு பேர் வச்சு ஆங்கிலத்துல அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விக்குது இந்த உலகம். அதுதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கு மூல காரண உப்பு. மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம் ஈரோடு. ஈரோட்ல மஞ்சள் விளையுது, ஆனாலும் ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன், எதனால? அதை பத்தி சிந்திக்க ஆள் இருக்கா? அதை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொரக்காய் உடம்புல இருக்க உப்பை போக்கும். சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போக்கும் சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கா உப்பு இல்ல, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு குறைஞ்சிரும். உப்பு குறைஞ்சிட்டா கிட்னி மட்டும் இல்ல, உடம்புல இருக்க உறுப்புகள் அத்தனையும் தங்கம் போல பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காயும் மூக்குரட்டை இலையும்